ஹலோ கைஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் 23. ஸோ இந்த வீடியோவில் குரூப் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் பழைய சிலபஸ் படி யூனிட் 8, புது சிலபஸில் யூனிட் 6 இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு தேவையான ஒரு லெசன் தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். ஸோ 7th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய லெசன் நம்பர் 2 தான் நம்ம படிக்க போகிறோம். ஹிஸ்ட்ரி, வரலாறில் இருக்கக்கூடிய பாடம் 2, தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையுங்கிற பாடம் தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கும் நம்மளோட பேச்சில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரிங்க. ஸோ இந்த பாடத்தில் என்ன படிக்க போகிறோங்கிறது உங்களுக்கு டைட்டில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும் எப்படி இருந்துச்சு. கட்டடக்கலைனா என்னதுங்க, அவங்க கட்டப்பட்ட மண்டபங்கள், கோயில்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, சரி. இப்போது திராவிட கட்டடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மண்ணில் பிறந்தது தான் அப்படிங்கிறத நமக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த திராவிட கட்டடக்கலையோட மரபுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக எதை சொல்லியிருக்காங்கன்னா, மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கோயில்களை சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அந்த கட்டடக்கலை ஒரே மாதிரி இருக்காது, அதுக்குன்னு ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கும் இல்லைங்களா. இப்போ மனிதர்கள் இருக்கோன்னா மனிதர்களும் என்ன பண்ணியிருக்கோம், நிறைய பரிணாம வளர்ச்சிகள் அடைந்து தான் இப்போ இந்த அட் ப்ரெசென்ட்டில் நம்ம இருக்கோம் இல்லைங்களா. அதே போல் கோவில்களும் 5 கட்டங்களாக வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி அப்படின்னா, காலங்களை தான் வகுத்து கொடுத்துருக்காங்க. பல்லவர் காலம், முற்கால சோழர்கள் காலம், பிற்கால சோழர்கள் காலம், விஜயநகர அல்லது நாயக்கர் காலம், நவீன காலம் அப்படின்னு சொல்லிட்டு 5 கட்டங்களாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 கட்டங்களை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், உள்ளுக்குள்ளே படித்து தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், ரொம்பவே ஈஸியான பாடம் தான். ஸோ எப்போவுமே பாடத்தை கவனிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு தடவைக்கு 2 தடவை ஃபுல்லாக பாடத்தை ரீட் பண்ணுங்கள். மனப்பாடம் பண்ண வேணாம், எதுவும் மார்க் பண்ண வேணாம். பாடத்தை நல்லா டாப் டு பாட்டம் ரீட் பண்ணதுக்கப்புறம் வீடியோஸை கவனிச்சிங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக பட்டாலும் நீங்கள் அதையும் மார்க் பண்ணி வச்சு படிச்சுக்கலாம். ஓகேங்களா, பட் ஃபஸ்ட் கண்டிஷன் எப்போவுமே என்ன பண்ணியிருக்கணும், பாடத்தை ஒரு 2 தடவையாவது முழுமையாக ரீட் பண்ணிட்டு தான், நம்ம சேனல் வீடியோ இல்லை, நீங்கள் எந்த சேனல் வீடியோ பார்த்து படித்தாலும் சரி, பாடத்தை ஒரு 2 தடவைக்கு 3 தடவை நல்லா வாசி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது வீடியோஸை பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ தான் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். சரிங்களா, சரி. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பல்லவர் காலம். சரிங்களா, ஸோ இவங்க இதில் என்னதுங்க, குடைவரை கோவில்கள் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னது, நமக்கு தமிழ் புத்தகம் சின்ன கிளாஸில் படித்ததுபடி நமக்கு தெரிஞ்சது என்னதுங்க, மகாபலிபுரம் தெரியும் இல்லைங்களா. சரி, இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். இந்த குடைவரை கட்டடக்கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா, பல்லவரசர் மகேந்திரவர்மன் தான் ரொம்பவே முன்னோடியாக திகழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஒரு இவர் ஃபர்ஸ்ட் டைம் வடிவமைச்ச குடைவரை கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்டகப்பட்டியில் உள்ள குடைவரை கோவில் தான் இவர் முதலாக உருவாக்கின குடைவரை கோவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கான படம் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படின்னா, ஒரு பெரிய பாறை இருக்குன்னா அது உள்ள இப்போது பீச்சுக்கு நம்ம போனோன்னா நம்ம என்னங்க பண்ணுவோம், மண்ணை நல்லா குமிச்சு வச்சு அதில் நான் கோட்டை கட்டுறேன்னா கீழே கதவு வேணும்னா கையை உள்ளே விட்டு கொஞ்சமாக மண்ணை வெளியெடுப்பேன் இல்லைங்களா. ஸோ இதை தானே நம்ம பண்ணுவோம். ஸோ என்னென்னா, இப்போ மண்ணை இப்படி குமிச்சு வச்சுருப்போம், ஃபுல்லாக இதெல்லாம் மணலாக இருக்கும். நமக்கு இந்த இடத்துல மட்டும் என்ன வேணும், கதவு வேணும்னா அப்படியே கையை உள்ளே விட்டு மண்ணை கொஞ்சம் எடுத்தோன்னா அவ்வளோதான், அது ஒரு கோட்டை மாதிரி மாறிடும். அதே மாதிரி தான் முழுசாக இருக்கக்கூடிய பாறையில் உள்ளே விட்டு நோண்டி மிச்ச பாறையில் எடுத்து வெளியே போடுறதான் குடைவரை கோவில்ங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, அடுத்தது கிபி 700க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கட்டுமான கோவில் அடுத்த நிலைக்கு குடைவரை கோவில் அடுத்த நிலையான கட்டுமான கோவில்களுக்கு போக ஆரம்பிக்குது. ஓகேங்களா, அதை இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ராஜசிம்மன், இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ ராஜசிம்மன் அப்படிங்கிறவர் யார், பல்லவ மன்னன் தான், 2ஆம் நரசிம்மவர்மன். சரிங்களா, இந்த 2ஆம் நரசிம்மவர்மனை தான் என்னன்னு சொல்கிறாங்க, ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் என்ன கோயிலை கட்டியிருக்காரு, காஞ்சியில் கைலாசநாதர் கோவிலை கட்டியிருக்காரு. ஸோ ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்டில் இதை பற்றி நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அதே தான், நிறைய லெசனில் இது நமக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்தது 2ஆம் நந்திவர்மன் என்ன கட்டியிருக்காருன்னா, காஞ்சிபுரத்தில் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியிருக்காரு. சரிங்களா, ஸோ ராஜசிம்மன் அழைக்கப்படக்கூடிய 2ஆம் நரசிம்மவர்மன் என்ன கட்டினார், காஞ்சிபுரத்தில் கைலாசநாதர் கோவிலை கட்டினார். அதே காஞ்சிபுரத்தில் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டினவர் 2ஆம் நந்திவர்மன். சரிங்களா, இது எல்லாமே முக்கியமாக தான். ஓகேங்களா, அடுத்தது அதுக்கான கோயிலோட இமேஜ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒருவேளை உங்களுக்கு யார் எதை கட்டினாங்கன்னு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா, இது பக்கத்தில் அது கட்டினவர் பேர், இது பக்கத்தில் இது கட்டினவர் பேர், கரெக்டாக நீங்கள் உள்ளுக்குள்ளே பேராகிராஃபில் ரிவைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த இமேஜில் கீழே இருக்கக்கூடியதும் நீங்கள் சைடில் எழுதி வச்சதையும் இதையும் இந்த சைடில் எழுதி வச்சதையும் படிச்சிங்கனாலே உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள்.
நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை கோவில்களை என்னவா வந்து அங்கீகரிச்சிருக்காங்க, உலக பாரம்பரிய இடம்னு வந்து யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்காங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது எந்த வருடம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். இது ஆல்ரெடி நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் ஜிஎஸ் வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? 1984 யுனெஸ்கோ வந்து இதை உலக பாரம்பரிய சின்னமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர் காலத்து பாண்டியர் கோவில். அது என்னதுங்க, ஒன்று பல்லவர் காலம்னு சொல்லணும், இல்லை பாண்டியர் காலம்னு சொல்லணும். அது என்ன பல்லவர் காலத்து பாண்டியர் கோவில் அப்படின்னா இவங்க 2 பேருமே வந்து சமகாலத்தில் தான் வந்து இருந்திருந்திருக்காங்க. ஸோ யாருன்னா முற்கால பாண்டியர்கள் பல்லவர்களோட சமகாலத்தவர்களாக வந்து இருந்திருந்திருக்காங்க. பாண்டிய அரசர்களோட குடைவரை கோவில்கள் வந்து 50க்கும் மேற்பட்ட குடைவரை கோவில்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குகை கோவில்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் குறிப்பிடத்தக்கது என்னென்னு பார்த்தீங்கன்னா மலையடிக்குறிச்சி, ஆனைமலை, திருப்பரங்குன்றம், திருச்சிராப்பள்ளி இதெல்லாமே வந்து ரொம்பவே குறிப்பிடத்தகுந்த குகை கோவில்களாக வந்து விளங்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து எந்த கடவுளை வச்சு வழிபட்டிருக்காங்க அப்படின்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா. சரிங்களா? இங்கே இருக்க பாருங்கள், சிவன், விஷ்ணு, பிரம்மா. சரிங்களா? ஸோ இந்த கடவுள்களுக்காக தான் வந்து வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ வந்து அந்த பீரியடில் இருந்த சிவனோட கோவில்களில் லிங்கம் வந்து வச்சுருந்துருக்காங்க. ஸோ அது எந்த பாறையில் செய்யப்பட்டதுன்னா தாய்ப்பாறையிலிருந்து செதுக்கப்பட்டதாக இருக்குது. நந்தியோட உருவமே அதே சேம் பாறையில் தான் வந்து செதுக்கி இருந்திருக்காங்க. ஓகேங்களா? சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா அடுத்தது ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட கோவில்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக எதை சொல்கிறாங்கன்னா கழுகுமலையில் இருக்கக்கூடிய முற்றப்பெறாத வெட்டுவான் கோவில். ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓகேவா புரியும், ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய கோவில்னு படிக்கும்போது எது என்னதுன்னு ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்கும். அப்போ அந்த இமேஜை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரி ஆகும். ஓகேங்களா? அப்போ எதை சொல்கிறாங்க, வெட்டுவான் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது, கழுகுமலையில் இருக்குது. ஒற்றை கல் கோவிலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து இதை சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, அடுத்து வந்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவிலும் பாண்டியர்களோட கட்டடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகேங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் வந்து அந்த அகழ்வாராய்ச்சி செய்யும்போது கிடைக்கப்பட்ட நிறைய சிலைகள் வந்து இப்போ இருக்கக்கூடிய மதுரையில் திருமலை நாயக்கர் அருங்காட்சியகம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து காட்சிக்கு வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஓவியங்கள். ஸோ எப்படி கட்டடக்கலை ரொம்ப முக்கியமோ அதே போல் ஓவியக்கலையும் வந்து மன்னர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்றா இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஓவியங்கள் பற்றி இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாமா? புதுக்கோட்டையிலேருந்து 15 கிலோமீட்டரில் சித்தன்ன வாசல் இருக்குது. ஸோ சித்தன்ன வாசல்ங்கிறது வந்து நிறைய பாடல்கள், ரீசெண்டான ட்ரெண்டான பாடலெல்லாம் கூட சித்தன்ன வாசல்ங்கிறது வந்திருக்கும். அது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் பாட்டாக பாடியிருப்போம். இந்த மாதிரி படிக்கும் போது தான் சித்தன்ன வாசல்ங்கிறது இதுவா அப்படிங்கிறது தெரிய வரும். ஓகேங்களா? இனிமேல் சித்தன்ன வாசல்னு ஏதாவது ஒரு பாடலில் வந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஞாபகம் வரும். ஓகேங்களா? சரிங்க. ஓவியங்கள் வந்து எங்கே நல்லா ஃபேமஸாக இருக்குது, சித்தன்ன வாசல்லையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கரன் கோவில்லையும் வந்து சங்கரன் கோவில் வட்டத்தை சேர்ந்த திருமலைபுரத்திலும் வந்து இருக்குது. சரிங்களா? அது வந்து முற்கால பாண்டியர்களின் உன்னதமான ஓவியங்கள் வந்து அங்கே இருக்காங்க. யாரோடது? முற்கால பாண்டியர்கள். ஓகேங்களா? ஸோ சித்தன்னவாசல் திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த திருமலைபுரம்ங்கிறத சேர்ந்தது எல்லாமே யாரோடது? முற்கால பாண்டியர்களை சேர்ந்தது. சரிங்களா? சரி, அப்போ சித்தன்னவாசல் அப்படிங்கிற குகைங்கிறது சமண துறவிகள் வந்து வாழ்ந்த ஒரு குகையாக வந்து கருதப்படுது. சரியா? ஓகேங்க. ஸோ அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் சித்தன்னவாசல். ஸோ இது வந்து எப்படின்னா அவங்க வந்து குகையோட சுவர்களில் ஃபஸ்ட்டு வந்து சாந்து பூசிடுவாங்களாம். அது ஈரம் காயறதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே வந்து வரைஞ்சிருவாங்களாம். ஸோ இதை தான் வந்து இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவும் கொடுக்கல. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சித்தன்ன வாசலோட ஓவியங்கள் இருக்குது இல்லைங்களா, அதுவும் அஜந்தா ஓவியங்களுக்கும் நடுவில் வந்து நிறையா வந்து ஒப்புமைகள் வந்து இருக்கா, சிமிலரிட்டிஸ் வந்து காணப்படுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. யாருக்கும் சித்தன்ன வாசல் ஓவியங்களுக்கும் அஜந்தா ஓவியங்களுக்கும் இடையில என்ன இருக்குது, நிறைய சிமிலரிட்டிஸ் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து திருமலைபுரத்தில் கிடைத்துள்ள முற்கால பாண்டியர்கள் ஓவியங்கள் வந்து எப்படி இருக்குன்னா சேதமடைஞ்ச நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்க, அவ்வளோதான். இந்த கண்டென்ட் இதோட முடியுது. அடுத்து யாரை பற்றி ஆரம்பிக்குது? முற்கால சோழர்களை பற்றி ஆரம்பிக்குது நமக்கு. ஸோ சோழர்கள்னு வந்த உடனே தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்து நம்ம போயிடக்கூடாது. ஓகேங்களா? அது வந்து பிற்கால சோழர்களோடது. ஸோ முற்கால சோழர்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திண்டிவனம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்க தாதாபுரத்தில் இருக்கக்கூடிய கோயிலை ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா
முற்கால சோழர்களோட பாணி, அவங்க கட்டப்படக்கூடிய கட்டடங்களோட பாணியை செம்பியன் மகாதேவி பாணி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அப்படி தான் வந்து அவங்க கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதிக எண்ணிக்கையில் இருக்க தேவ கோஷ்டங்கள், அதாவது மாடக்குழிகள் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்கிறாங்க, செம்பியன் மகாதேவி பாணி அப்படின்னு வந்து வகைப்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக தான் இங்கே கொடுத்துருக்க இமேஜ் வந்து நமக்கு, ஓகேங்களா, இது என்னது, திருப்புரம்பியம் கோவில் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து பிற்கால சோழர்கள் காலம்னா நமக்கு நல்லாவே தெரியும் என்னென்னது, நிறைய பேருக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சது. நான் ப்ரீவியஸ் கிளாஸஸ்லேயே சொல்லியிருக்கேன். பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பெரிய கோயில் எல்லாருக்குமே தெரியும். கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது யார் யாருக்கு நல்லா தெரியுமோ அந்த தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த கங்கை கொண்ட சோழபுரமும் நல்லாவே தெரியும். சரிங்களா? ஸோ இதோட ஊர் பேரே கங்கை கொண்ட சோழபுரம் தான், கோயிலுமே வந்து என்னது அதே தான். இன்னொன்று என்ன இருக்குது நமக்கு, தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயிலும் இருக்குது. ஸோ பிற்கால சோழர்களில் இது மூணுமே வந்து ரொம்பவே சிறந்த கோயிலுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது இது வந்து தெரிஞ்சிருக்கும், இது சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் தாராசுரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. டிஎன்பிஎஸ்சி பாடங்கள் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ரொம்ப அதிகமாக வந்து வெளியில் வந்து தெரியல. ஆனால் சீரியஸாங்க அந்த கோயில் போய் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் விட நீங்கள் அதில் தான் ரொம்ப அட்ராக்ட் ஆவீங்க. ஸோ நானுமே அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது பெரிய கோயிலாக இருக்கும். கங்கை கொண்ட சோழபுரம் எப்போ போனோன்னா ஃபேவரட் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் மாறிச்சு. அடுத்து தாராசுரம் நான் எப்போ போனோன்னா அடுத்து ரொம்ப ஃபேவரட்டாக எனக்கு அதுதான் மாறிடுச்சு. ஆக்சுவலாக அப்போ இந்த கோயில் வந்து அப்படிலாம் இல்லைன்றீங்களான்னா இதுவும் ரொம்ப நல்ல கோயில் தான். ஸோ என்னடா இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படிலாம் இல்லை. கலைநயம் அந்த ரசிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த தாராசுரத்தை வந்து அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற மாதிரி இருக்குங்க. நீங்களும் முடிஞ்சதுன்னா நேரில் போய் பாருங்கள், நீங்களும் இதே தான் சொல்லுவீங்க. ஓகே, இப்போ வந்து தஞ்சை பெரிய கோவில் இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே உயரமானதுன்றது நல்லாவே தெரியும். இங்கே உயரமான சிகரங்கள் வந்து இருக்குது இல்லைங்களா உள்ளுக்குள்ளே. ஸோ அது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, தட்சிணமேரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரிங்களா? சரி, இப்போது கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் வந்து யார் கட்டினாங்க, ராஜேந்திர சோழன் வந்து கட்டினார். ஓகேங்களா? எதை வந்து அப்படியே வச்சு கட்டினார், மாடலாக வச்சு, பிரகதீஸ்வரர் கோயில் அப்படியே மாடலாக வச்சு தான் கட்டினார். ஸோ அதை பற்றியுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து சோழர்களோட ஆட்சி வீழ்ச்சி அடைகிற வரைக்குமே கங்கை கொண்ட சோழபுரம் தான் வந்து தலைநகரமாக இருந்திருக்கு. ஸோ பிற்கால சோழர்களில் ஸ்டார்டிங்கில் எது வந்து தலைநகரமாக இருந்துச்சு, தஞ்சாவூர் தான். அதுக்கப்புறம் எதுக்கு மாற்றுறாங்க, கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றுறாங்க. ஸோ இவங்களோட ஆட்சி முடிஞ்சு போகிற வரைக்குமே எங்கே தான் இருந்திருக்கு தலைநகரம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாராசுரம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அது எங்கே இருக்குது, கும்பகோணத்துக்கு பக்கத்தில் தாராசுரத்தில் பிற்கால சோழர்களின் கோவில் என்ன இருக்குது, ஐராவதேஸ்வரர் இருக்குது. இங்கே பாருங்கள், பேரழகு மிக்க கட்டடக்கலை கூறுகளை கொண்ட இக்கோவில் ஐராவதேஸ்வரருக்கு படைத்தளிக்கப்பட்டதாகும். ஓகேங்களா? இதை கட்டினவர் யார், 2ஆம் ராஜராஜன். ஓகேங்களா? சரி, ஸோ இதாங்க அந்த கோயில். ஸோ ஃபோட்டோவில் பார்க்குறனால என்னங்க இது இப்படி தானே இருக்குங்கிற மாதிரி இருக்கும், நேரில் பார்த்தா சூப்பராக இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பாருங்கள். ஸோ அடுத்தது பிற்கால பாண்டியர்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய, அதாவது எதுக்கு பக்கத்தில்னா காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்க குடைவரை கோவில் வந்து இதுக்கு ஒரு சிறந்த வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான இமேஜும் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து விஜயநகர காலம். ஸோ விஜயநகர அரசர்கள் வந்து அடுத்து என்னென்னா ஒரு புதிய வடிவத்தை கொண்டு வராங்க, நிறைய மண்டபங்கள் வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக எதெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோவில், வேலூரில் இருக்கக்கூடிய ஜலகண்டேஸ்வரர் கோவில், இதில் இருக்கக்கூடிய கல்யாண மண்டபங்கள் வந்து ரொம்பவே வந்து குறிப்பிடத்தக்கதாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஃபோட்டோஸும் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், ஆழ்வார் திருநாகரி. ஓகேங்களா? ஸோ இது தமிழ் புத்தகம் 7ஆம் வகுப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரீவியஸ் கொஷின். இது வந்து யாரோட ஊர் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். ஸோ யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து அப்படியே வந்திங்கன்னா நவீன காலம், அந்த நமக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு 5 வகையாக பிரித்து கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதில் லாஸ்ட்டில் நவீன கால கட்டுமானங்கள்னு ஒரு பாயிண்ட் இருந்துச்சா. ஸோ அதை தான் படிக்க போகிறோம், கிபி 1600க்கு பின்னாடி அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, மதுரை நாயக்க அரசர்களோட சிற்றரசர்களாக இருந்தவங்க ராமநாதபுரம் பகுதியை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் சேதுபதிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமி கோவிலை வந்து கட்டுறாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆக மொத்தம் ஊரில் இருக்க அத்தனை கோயிலுக்கும் நீங்கள் போயிருக்கீங்க அதானே அப்படின்னு கேட்க வரீங்கன்னு தெரியுது. பட் இந்த கோயில் வந்து நிச்சயமாக நல்லாயிருக்குங்க. அதுலேயும் மெயினாக அந்த பிரகாரம் தான் வந்து சூப்பராக இருக்கும். அப்படியே இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா,
மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும், இந்த நாயக்கர் ஆயிரங்கால் மண்டபமாக இருக்கட்டும், தூரத்தில் ஒரு புள்ளி தெரிகிற மாதிரி இருக்கும். எல்லாமே அந்தளவுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அந்த தூண் எல்லாமே கரெக்டாக அலைன் பண்ணியிருப்பாங்க. தூரமாக ஏதோ ஒரு புள்ளி தெரிகிற மாதிரி இருக்கும், போகிற மாதிரியே இருக்கும், அப்படியே போய்கிட்டே இருப்போம். ஆனால் தூரமாக இருக்கும், கிட்ட வந்துட்ட மாதிரியே இருக்கும். அதெல்லாம் வந்து படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ கேள்வியாவது பட்டிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே. ஆனால் என்ன, நல்லா வந்து இடம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த லாஸ்ட் அந்த சூரிய ஒளி வர்றது லாஸ்ட்டில் என்னடா அது கிட்ட வந்துட்ட மாதிரி இருக்கே, போய்கிட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நிறையா தூண் வந்துருக்கும் அந்த பிரகாரத்தில். வழி அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அழகாக இருக்கும். அதை சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே தான் உங்களுக்கு இங்கே கீழேயும் கண்டென்ட்டாகவும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து உலகிலேயே மிகவும் நீளமான கோவில் பிரகாரங்கள் வந்து கொண்டது அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இங்கே, அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே தெரியப்படுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனும் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பேட்சில் வந்து உடனே வந்துடும். ஸோ ரெகுலராக கேப் விடாமல் வீடியோஸ் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.